உங்களுக்கு வணக்கம். மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். 3 முக்கியமான முடிவுகள். அதுல ஒண்ணு மதுரையில் நடைபெற்ற எங்களுடைய பொதுக்குழுவில் ஒரு முக்கியமான தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஒரு அணியில் தமிழ்நாடு என்ற ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து அதன் பிறகு பொதுக்குழு உறுப்பினர்கள் அதை வரவேற்று ஜூலை 1ஆம் தேதி முதல் மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் ஒரு அணியில் தமிழ்நாடு உறுப்பினர்கள் சேர்க்கை இயக்கத்தை தொடங்கி வைத்தார். அது தொடங்கின 70 நாட்களில் கிட்டத்தட்ட கழகத்தின் 7 லட்சத்திற்கு மேற்பட்ட நிர்வாகிகள் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள 68,000 வாக்குச்சாவடிகளிலும் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் சென்று உறுப்பினராக சேர்ப்பதற்கு நாங்கள் தலைவர் அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் எடுத்து சொல்லி அந்த உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பித்தோம். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இந்த 70 நாட்கள்ல பாத்தீங்கன்னா 1 கோடி குடும்பங்கள் ஒரு அணியில் தமிழ்நாட்டில் இணைந்திருக்காங்க. அதுல குறிப்பாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துல நம்மளுடைய தளி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 35,113 குடும்பங்கள் ஒரு அணியில் தமிழ்நாட்டில் இணைந்திருக்காங்க. அதே போல ஓசூர் சட்டமன்ற தொகுதியில 56,142 குடும்பங்கள் ஒரு அணியில் தமிழ்நாட்டில் இணைந்திருக்காங்க. வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில 37,494 குடும்பங்கள் ஒரு அணியில் தமிழ்நாட்டில் இணைந்திருக்காங்க. ஆக மொத்தம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1,28,749 குடும்பங்கள் ஒரு அணியில் தமிழ்நாட்டில் இணைந்திருக்காங்க. உறுப்பினர்களை எவ்வளவு சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னா தலியை பொறுத்த வரைக்கும் 1,04,717 உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க. ஓசூர்ல 1,56,961 பேரு உறுப்பினர்களா சேர்ந்திருக்காங்க. வேப்பனப்பள்ளியில 1,16,526 பேர் உறுப்பினர்களா சேர்ந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 3,78,204 பேர் எங்களுக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறுப்பினர்களா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்காங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் வரும். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உறுதிமொழி முன்மொழிக்க வேண்டும் என்று நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதன்படி நாளை காலையில 9 மணி அளவில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1006 வாக்குச்சாவடிகளிலும் அதுல குறிப்பாக 3 சட்டமன்ற தொகுதியிலும் 1006 வாக்குச்சாவடிகள் இருக்கு. 1006 வாக்குச்சாவடிகளிலும் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் உறுதிமொழி ஏற்க இருக்கிறோம். அந்த உறுதிமொழி ஏற்கும் போது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அந்த குடும்பங்களை இணைந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் அழைத்து பேசி அவங்களை வைத்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளையும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று அந்த உறுதிமொழி எங்கள் இடத்துல தந்திருக்காங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அது அனைத்து 1006 வாக்குச்சாவடிகளுக்கும் அந்த உறுதிமொழி இருக்கக்கூடிய அந்த படிவத்தை கொடுத்திருக்கிறோம். காலையில 9 மணிக்கு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அதில் இணைந்து உறுதிமொழி எடுப்பார்கள். ஓசூர் போன்ற நகரங்களில் வேலை வாய்ப்புக்கு சென்றிருந்தால் மாலை நேரத்தில் கூட உறுதிமொழி எடுக்கலாம் என்று அதையும் மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறார். அதன்படி கண்டிப்பாக
அனைத்து வாக்குச்சாவடிகளும் நாளைக்கு உறுதிமொழி எடுக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது செப்டம்பர் 17, 30 விழா கரூர்ல நடக்க இருக்கிறது. அந்த செப்டம்பர் 17ஆம் தேதி கரூர்ல நடக்கக்கூடிய அந்த 30 விழாவில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலாக குடும்பங்கள் அங்கே அந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு உண்டான ஏற்பாடுகள் அந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதியிலிருந்து அனைத்து வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லாம் அங்கே கலந்து கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும். அங்கே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சில தீர்மானங்களை எடுக்க இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லாம் அங்கே இருக்கும்போது அந்த தீர்மானங்கள் எல்லாம் எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சுட்டுக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக 3ஆம் கட்டமாக செப்டம்பர் 20, 21 இந்த மாசம் 20, 21ஆம் தேதி கழக மாவட்ட அளவில் கிருஷ்ணகிரி இப்போ மேற்கு மாவட்டம், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான கூட்டங்கள் நடத்துறோம். தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவ்வளவு கழக மாவட்டங்கள் இருக்கிறதோ எல்லா மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான கூட்டங்கள் நடத்தப்படும் என்று மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதன்படி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துல 20 அல்லது 21ஆம் தேதி தலைமை கழகம் எண்ணிக்கை அறிவிக்கப்படுகிறதோ அன்னைக்கு கண்டிப்பாக அந்த தீர்மான கூட்டத்தையும் மிக சிறப்பாக நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அந்த தீர்மானத்தில் முக்கியமா நான் நாளைக்கு நடக்கக்கூடிய அண்ணா பிறந்த நாள் தீர்மானத்தில் முக்கியமா என்ன உறுதிமொழி எடுக்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டை தலை குனிவிட மாட்டேன் என்ற ஒரே பொருளோடு இருக்கக்கூடிய 1006 வாக்குச்சாவடிகளிலும் அந்த உறுதிமொழி ஏற்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த செய்தியெல்லாம் உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்தியாளர்களை சந்தித்து இந்த செய்தியை சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானங்கள் எல்லாம் சிறப்பாக இந்த மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். அந்த வாக்குச்சாவடிக்குட்பட்ட பள்ளி மைதானங்கள், சமுதாய குளங்கள் அல்லது திருமண மண்டபங்கள் போன்ற பொது இடங்களில் எங்கெல்லாம் இடம் இருந்தா அந்த இடத்துல அந்த பிளெக்ஸ் வச்சு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களை திரட்டி அங்கே கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நடத்துவோம். தொகுதியில இருக்கிற அத்தனை பேரையும் அழைத்து ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டம், மாபெரும் பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தணும். தீர்மான பொதுக்கூட்டம் மாதிரி. ஆமா, இப்ப 14ஆம் தேதி ஒரு 30 விழால சில தீர்மானங்கள் எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அவர்கள் கொண்டு வர்றாங்க. அந்த தீர்மானங்கள் இப்ப நாங்க எடுக்கக்கூடிய உறுதிமொழி மொத்தத்தையும் சேர்த்து 20, 21 2 நாட்கள்ல தலைமை கழகம் எண்ணிக்கை எங்களுக்கு தேதி கொடுக்கிறது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துக்கு அந்த தேதியில ஒரு பிரம்மாண்ட தீர்மான பொதுக்கூட்டமாக நடத்துறோம். ரயில்வே டிராக் வந்து 5 பில்லியன் புதிய ஒன்றியம் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க இது தவிர வேற எதனா நம்மளுடைய இது நீண்ட நாள் கோரிக்கை, ஒசூர் தளிச்சாலையில மேம்பாலத்தை ரயில்வே மேம்பாலம் அமைக்கணும்னு சொல்லி ஒரு 2 மாசமாக தொடர்ந்து நானும் எங்களுடைய பொறுப்பு அமைச்சரும் மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல எல்லாம் சொல்லி இந்த மாதிரி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நிறைய தொழிற்சாலைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால தினந்தோறும் 33 தடவை ட்ரெயின் கிராஸ் ஆகக்கூடிய காரணத்தினால் ஒரு முறை ட்ரெயின் கிராஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் மினிமம் 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் கேட் போடுறாங்க. அதனால பல மணி நேரம் காலதாமதமாகுது. வேலை வாய்ப்புக்கு சென்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது என்று சொன்ன காலகட்டத்தில்
அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரி எல்லாம் பேசி 90 கோடி மதிப்பீட்டுல இப்போ மேம்பாலம் கட்டுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு கிருஷ்ணகிரியில அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது அந்த பணியை நிறைவேற்றப்படும். அதே போல பல நாட்களாக அஞ்செட்டியை ஒன்றியமாக பிரிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கடந்த காலத்துல அறிவித்து அது கடுப்பில் போடப்பட்டிருந்தது அதிமுக ஆட்சியில. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த ஒன்றியத்தை பிரிக்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. அதே போல ஓசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தாப்புல ஒரு அந்த 148 844 இணைக்கும் விதமாக ஒரு சாலை அமைக்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு சாத்தியப்பூர்வ பணிகள் எல்லாம் தொடங்கியிருக்காங்க. அதையும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அப்புறம் அஞ்செட்டி பகுதியில தளி தொகுதியில அஞ்செட்டி பகுதியில சில கிராமங்களுக்கு இன்னும் சாலை வசதி இல்லாம இருக்கு. புல்லட்டி இருக்கலாம், துளுபேட்டை இருக்கலாம் போன்ற மலைப்பகுதியில சில கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லாம இருக்கிறது. அது கடந்த தேர்தலில் கூட அவங்க வாக்களிக்காமல் புறக்கணித்திருந்தார்கள். அதுக்கும் இப்போ 13 கோடி செலவுல இந்த தார் சாலைகள் எல்லாம் அமைக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துவோம் என்று சொன்னார். சரி, இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இப்போ புதுசா பாலம் வருதுங்களா? இல்ல இது ஏன்னா இங்கதான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்போ புதுசா கட்டுற பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி அங்க இருந்து எப்படி உள்ள வருவாங்க? புதுசா கட்டுற பஸ் ஸ்டாண்ட் இடத்துல மேம்பாலம் வருது. மேம்பாலத்துக்கு கீழே ஒரு ட்ராக் கட் பண்ணி ரைட்ல ஒரு ரோடு எடுத்துன்னு போய் இந்த 144 நம்ம சந்தாபுரம் தர்மபுரி போற ரோடுக்கும் அப்புறம் STRR ரிங் ரோடுக்கும் கனெக்ட் பண்றோம். ஆமா, அதான் பெத்தப்பள்ளி கிட்ட பிளைஓவர் போட்டுதான் பிளைஓவர் கீழே எப்படி இது பண்றேன். அறிவுசாரா மையம், நாலேஜ் கேரிடர், அது இந்த நம்ம இது பக்கம் முத்தாலி பக்கம் வர்றதாக அங்கே ஒரு கிட்டத்தட்ட 180 இருந்து 200 ஏக்கர் அரசுக்கு சொந்தமான இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல போடலாமான்னு இன்னும் முடிவு எடுக்கல. பட் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. விமான நிலையம் 2 இடத்துல எங்க முடிவு செஞ்சிருக்காங்க. அது 2 இடத்துல எங்க வருதுன்னு இன்னும் கன்ஃபார்மா முடிவு பண்ணல. அது இன்னும் அரசின் கவனத்துலதான் இருக்கு. இப்ப அந்த பைமாசி லேண்ட்ல ஒரு 5000 ஏக்கர் இருக்கு. அதுல அது வாய்ப்பு இல்லை. இப்ப அந்த 6 வில்லேஜ் இருக்கு சன்னசந்திர வில்லேஜ்ல, அந்த 6 வில்லேஜுக்கும் பட்டா கொடுக்கணும்னு சொல்லி நானும் சட்டமன்றத்துல பேசியிருக்கேன். வில்லேஜ்ல இருக்கிற எத்தனை வீடுங்க இருக்கு, 6 வில்லேஜ்ல மற்றும் முதல்ல வீடுங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்கலாம்னு முதலமைச்சர் இடத்துல பேசியிருக்கிறோம். அது அரசின் இதுல பரிசீலனை இருக்கு. கண்டிப்பாக அதுக்கு முதல்ல கொடுக்கணும்னு நானும் கேட்டிருக்கிறேன். பார்ப்போம், அதுக்கு முதல்ல கொடுக்கணும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் நீண்ட நாள விவசாயிகள் அதுல விவசாயம் செஞ்சு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்கணும்னு நானும் 2-3 முறை சட்டமன்றத்துல பேசியிருக்கேன். 2 முறை பேசியிருக்கேன். கண்டிப்பாக அது பரிசீலிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக முதல்ல வீட்டுமனை பட்டா கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த விவசாயிகளுக்கு கூட அந்தந்த உண்மையான விவசாயிகள் அதுல சில எப்படி சொல்றதுன்னு தெரியல, உண்மையான விவசாயிகளுக்கு கண்டிப்பா கொடுக்கணும்னு சட்டமன்றத்திலயும் பேசியிருக்கேன். அதை பார்ப்போம். தகுதி வாய்ந்தவர்கள்.